விட்டவே மாட்டேன். இது இப்ப எனக்கு தன்மான பிரச்சனை. உசுர கொடுத்தாவது இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதை நான் நிறுத்தியே தீருவேன். ஏறல காரணம் மாமனார, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமனார. உன்கிட்ட பேச எனக்கு என்னல இருக்கு? எனக்கு வேலை இருக்குல்ல எனக்கு. மாமனார பேசணும் சொல்லுதோம்ல. என்னல இப்ப என்னதான் வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, எனக்காக இல்ல, இந்த ஊருக்காக செய்யற காரியம். தயவு செஞ்சு இதுக்கு தடை போடாதீங்க. இல்ல நீயும் சேர்ந்து ஒத்துழைச்சினா இல்ல உனக்கு தானே நல்ல பேரு. எப்படி உனக்கு நான் ஜாடரா போடணுமா? ஆஸ்பத்திரியை சண்முகம் கட்டிட்டான்னு எல்லாரும் கொண்டாடணும். அதை பார்த்துட்டு நான் கையை தட்டணுமா? என்ன பேராசையில அவனுக்கு? மாமனார, உனக்கு எதுக்கு இம்பிட்டு வெறுப்பு? பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல இந்த ஆஸ்பத்திரி கட்டுறத தடை போடாதீங்க. என்ன எனக்கே உத்தரவு போடுதியா நீயே? மாமனார, உனக்கு என் மேல கோவம் இருக்குது சரி விடு. ஆனா பரணி யாரு? நீ பெத்த பொண்ணு தானே. அவ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு மாலா தானே இருந்தா. அவளுக்காவது இந்த விஷயத்த நீ செஞ்சாகணும்ல. இதனால ஊருக்கும் பலன், பரணிக்கும் நல்லது நடக்கும், ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ல. இல்ல இப்ப எதுக்காக இம்புட்டு நீளமா வசனம் பேசிக்கிட்டு இருக்க நீயே? மாமனார, சொல்ல போனா இந்த விஷயத்த நீயே தானே செஞ்சாகணும். பரணிக்காக நீ தானே இந்த முன்னாடி நின்று இந்த ஆஸ்பத்திரி கட்டுற ஏற்பாடுலாம் செஞ்சாகணும். இந்த திட்டத்துல ஒவ்வொரு இடத்துலயும் முன்னாடி வந்து நின்று நீ தானே பண்ணி ஆகணும். உன் மாவளுக்காக செய்ய மாட்டியா? அதை விட்டுவிட்டு எல்லா ஐடியாவுக்கும் தடை போட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லே விரும்பையில எது நியாயம் எது தர்மம்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆறு நீயே என் முன்னாடி கைய கட்டிக்கிட்டு என் காலடியில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் நீயே. இன்னைக்கு என்ன எனக்கு சமமான பெரிய மனுஷன் ஆகணும்னு பாக்கியா நீயே? விட மாட்டேன், நானு விடவே மாட்டேன். கனவுல கூட நான் ஓம் பக்கத்துல நிப்பேன்னு நினைச்சிடாத. மாமனார, சவால் விடுதான் நினைக்காத, மனப்பூர்வமா சொல்லுதேன். எப்படி இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியை நான் கட்டியே தீருவேன். அதை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. என்ன பண்றது, பரணியே பெத்தவரா போயிட்டீரு. அந்த ஒரு நன்றிக்காவது இந்த ஆஸ்பத்திரி திறக்கும் போது உன் கையாலேயே வேணா திறக்குதேன். அப்படியே உன் பேரை ஒரு கல்வெட்டுல போட்டு ஒரு இடத்துல நட்டு வைக்குதேன். அந்த பேருக்காவது நீ எந்த தடையும் பண்ணாம ஒத்தொழி மாமனாரே. பாரு, இது என்னோட கனவு கிடையாது, பரணியோட கனவு, பரணியோட லட்சியம். அதை உடைச்சு விடாது. என்னலே என்ன பாசத்தை கட்டி என்ன பிளாக்மெயில் பண்ண வைக்கிய? கட்ட விட மாட்டேன், எழுதி வச்சுக்க. அப்பா சண்முகம், என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, பயங்கர அதிசயமா இருக்கே. மாமனாரும் மருமகனும் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல. பூமி பூஜையை எப்படி நடத்தணும், ஆறார வச்சு நடத்தணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு. ஆமால, இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது, அதுவும் உனக்காக இந்த ஆஸ்பத்திரி கட்டுறது உங்க அப்பானுக்கு சந்தோஷம் போல இருக்கு. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அப்பா. எங்க 2 பேருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக என்ன இவர் விட்டு கொடுத்துருவாரா? ஆமாடா, ஆமா, கரெக்டா சொன்னீ. நான் கிளம்புறேன் பாத்திரம். ஹலோ சார். சர்வால், இது என்னுடைய அக்கா பொண்ணு, பேரு வேதவல்லி, அந்தமான்ல இருக்கா. என் அக்காவை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு காரியம் பண்றதுக்காக வந்திருக்கா. பாவம், அம்மாவை கொண்டுட்டாங்களேன்னு இவளுக்கு மனசே ஆறல. உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் நேரவா போய் பார்ப்போம்னு கூப்பிட்டு வந்தேன். பாண்டிமா மர்டர் கேஸ் விசாரணை நடந்துட்டு இருக்குமா? இதுல நீங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க சார். எங்க அம்மாவோட மர்டர் கேஸ் இங்க நியாயமா நடக்காது. உண்மையான குற்றவாளியை உங்க டிபார்ட்மெண்ட் பிடிக்காது, தப்பிக்க விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏமா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என்னங்க பேசுது? சார் சார், ப்ளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். ஐ அம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் தி ஃபேக்ட்ஸ். லெட் மீ ஃபர்ஸ்ட் டெல் மை சஸ்பிஷன்ஸ். ப்ளீஸ் கோ அஹெட். சார், இந்த கேஸ்ல அம்மாவை இப்ப திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் தலைவரா இருக்காரே சண்முகம், அவர் தான் கொன்னாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அத உங்ககிட்ட சொன்னாவளா? அடையாளம் தெரியாத கொலைகாரன் தானே கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. முதல் தப்பு அங்கதான் சார் ஆரம்பிக்குது.
எங்க அம்மாவுக்கும் சண்முகத்துக்கும் முன்பகல் நிறைய இருக்கு. பல முறை நிறைய பேர் முன்னாடி சண்முகம் எங்க அம்மாவை கொன்றுவேன்னு மிரட்டிருக்கான் சார். அதுக்கு நிறைய விட்னஸும் இருக்கு சார். அதுக்கு நானே ஒரு மெயின் அக்யூஸ்ட், மெயின் சாட்சி. நானே ஒரு மெயின் சாட்சின்னு அதையும் சொல்ல வந்தேன். செகண்ட்லி, இந்த கேஸ விசாரிக்கிறது ஆபீசர் மிஸ்டர் முத்துப்பாண்டி. அவர் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, இவரோட மகன் தானே. சொந்த அத்தையோட மரணங்கிறதுனால அவர் ரொம்ப எமோஷனலா இன்வால்வ் ஆகி விசாரிக்கிறாருல்ல? நோ சார், நிச்சயமா முத்துப்பாண்டி நியாயமா விசாரிக்க மாட்டாரு. வாட் டு யூ மீன்? சார், யூ ஆர் ரைட் இன் a way. ஒரு வகையில இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி எங்க ஃபேமிலி தான். பட் அதே நேரத்துல அவர் நியாயமா நடந்து பாருங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். எதை வச்சு சொல்றீங்க மிஸ்? வேதவள்ளி. காரணம் இருக்கு சார். முத்துப்பாண்டி கல்யாணம் பண்ணிருக்கிறது சண்முகத்தோட தங்கச்சிய. அண்ட் சண்முகமும் முத்துப்பாண்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்டயும் அக்கா கிட்டயும் சண்டை போட்டுட்டு அந்த முத்துப்பாண்டி என் வீட்டு விட்டு வெளியேறி அந்த சண்முகம் என் வீட்டுல 6 மாசம் வாழ்ந்திருக்கான். அந்த சண்முகம் இவனை இழுத்துட்டு போய் அங்க அவன் தங்கச்சியோட குடும்பம் நடத்த வச்சிட்டான். ஐயோ, இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முத்துப்பாண்டி உங்க டிபார்ட்மெண்ட் தானே? இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. வெளிப்பார்வைக்கு முத்துப்பாண்டி சொந்த அத்தை கேஸ விசாரிக்கிற மாதிரி தான் சார் தெரியும்.